எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி தகவல் மையம் யூடியூப் சேனலில் ஃப்ரீ வெப் டெவலப்பர் கோர்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் வெப் டெவலப்பிங் கீழே என்னென்ன கோர்ஸ் வரும்னா பைத்தான் வந்துடும், ஜாவா ஸ்கிரிப்டு, சிஎஸ்எஸ், ஹெச்டிஎம்எல், இப்போ ஜாவாவுமே ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே வெப் டெவலப்பிங் கீழே வந்துடும். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக மெட்டீரியலோட சொல்லித்தராங்க. எங்கே சொல்லித்தராங்க, அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வெப் டெவலப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஜாபு, நீங்கள் விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான கம்பெனிக்கு போகலாம். ஏன்னா அவங்க இப்போ குவாலிஃபிகேஷனை விட ஸ்கில் என்ன இருக்குது உங்களுக்கு அவங்களுக்கு தேவை ஐடி நாலேஜ், ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய கம்பெனிஸில் எடுக்கிறாங்க. ஜோஹோன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, அதில் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு போய் லேர்ன் பண்ணிங்கன்னா போதும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் சரி, நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்பேஜ்குள்ளே தான் போகும். இது இது என்னோடய ஓன் வெப்சைட்டு. இதில் நான் கொடுத்துருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக கோர்ஸ் பற்றின டீட்டெயிலும், காண்டாக்ட் நம்பரும் இதில் இருக்குது. கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்கும். இந்த பக்கம் ப்ரீவியஸ் போஸ்ட்டுன்னு இருக்குது இல்லையா சைடில், இது வரைக்கும் நான் போட்டிருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் என்னென்னலாம் இருக்கும் கவர்மெண்ட் சார்பாக, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட, அதை பற்றி போட்டிருக்கேன். அதை வேணுங்கிறவங்க இதை கிளிக் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு வரலாம். இது ஐடிஐ நடத்துகிறாங்க. எங்கே நடத்துகிறாங்கன்னு பார்த்தோன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் நடத்துகிறாங்க. அதே மாதிரி கோர்ஸ் முடிஞ்சோடனே அவங்களே கேம்பஸ் மாதிரி வச்சு ஜாப் அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் பற்றின எந்த பிரச்சனையுமே இருக்காது. மோஸ்ட்லி ஐடிஐ நடத்துறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இதே மாதிரி தான் ஃப்ரீ நர்சிங் கோர்ஸு நிறைய இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ எடுத்து நடத்திட்டு இருக்காங்க, ஸ்கில் இந்தியாவோட சேர்ந்து டைஅப் வச்சு. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜாபுக்கு ஐடி கம்பெனிக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரீ வெப் டெவலப்பிங் கோர்ஸ் பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஐடிஐ நாமக்கல்லில் நடக்குது. இது நம்ம மெயினாக இளைஞர்களுக்கு தான் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு, எப்படி ஐடி ஃபீல்டுக்குள்ளே அவங்க போகிறதுக்கு, இல்லைன்னா ஓனாக ஸ்டார்ட் அப் வைக்கிறதுக்காக இதை சொல்லி தந்துட்டுருக்காங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் ஓனாகவும் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிறனாலும் போகலாம். அது உங்களோட ஓன் ஒப்பீனியன், ஓன் வில்லிங் தான். ஜஸ்ட்டு நீங்கள் கோர்ஸ் முடிச்சிங்கனாவே அவங்களே கேம்பஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. கவர்மெண்ட் ஐடிஐயில் எல்லா ஐடிஐலையுமே அரேஞ்ச் பண்ணி தந்துட்டுருக்காங்க. வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதான் தன்னுடைய லோகோ வச்சுருக்கேன். இதில் எல்லா ப்ரோக்ராமிங் கோர்ஸ் இதுக்குள்ளே ஒரு 4-5 கோர்ஸ் ஈஸியாக வெப் டெவலப்பிங் உண்டானது இருக்குது. உள்ள மெட்டீரியலும் அவங்களே கொடுத்துட்றாங்க. சிஸ்டம் அங்கே நீட்டாக இருக்குது ஐடிஐயில். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு போய் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் போனால் போதும், அவங்க ஃப்ரீயாக கற்றுத்தராங்க. பயிற்சி விவரத்தில் பார்த்தோம்னா கோர்ஸ் நேமே வெப் டெவலப்பர் கோர்ஸ் தான். ஸோ அதை நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன். அஃபிஷியலாக அங்கே 30 சீட்ஸ் தான் இருக்குது கவர்மெண்ட் ஐடியில் நாமக்கல்லில். நான் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருப்பேன். அதில் கால் பண்ணி கேட்டேன். 30 சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு குயிக்காக அவங்கள காண்டாக்ட் பண்ணி போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஏன் டோக்கம் மென்ஷன் பண்ணலைன்னா கோர்ஸோட ஸ்டார்டிங் டேட்டு 30 சீட்ஸ் ஃபில் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் பண்ணி போட்டுருவாங்க. ரெகுலராக ஃபில்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிடுவாங்க. கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 3 மந்த்ஸ் கோர்ஸு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தர மாதிரி இருக்கும். அங்கே நேரில் போயிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நிறைய பேர் 30 சீட்ஸ் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கப்போ கவுன்சிலிங் மாதிரி வச்சு எடுப்பாங்க. ப்ரைவேட் ஐடிஐக்கு கூட சான்ஸ் இருக்குது. யாராவது இந்த கோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கவர்மெண்ட் சார்பாக நம்மளை மாற்றி விடுறதுக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 18லேருந்து 35 வயசு வரைக்கும் தான். கல்வி தகுதி அவங்க டிகிரி கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க, மேல் ஆர் ஃபீமேல்னு சொல்லிட்டு. கீழே 10th மார்க் ஷீட்டுமே வாங்குறாங்க. அதனால் கீழே இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி 10th முடிச்சிருக்கேன், ரொம்ப வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஓகே, ஏதாவது சான்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்டாஃபே அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, ட்ரைனரே ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 10th சர்டிஃபிகேட் தான் வாங்குகிறாங்க, 10th வாங்குறாடுங்க, டிகிரி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸும் வாங்குறாங்க. அதனால் ஒன்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க. என்னென்ன ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன். எல்லாமே 2 செட்டு. ஆதாரில் 2 செட்டு ஜெராக்ஸு, எல்லாமே நான் இப்போ சொல்லக்கூடிய ஜெராக்ஸ் எல்லாமே 2 எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஆதாரோட ஜெராக்ஸு, அடுத்தது ஜாதி சான்றிதழோடைய ஜெராக்ஸு, அடுத்தது வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் 2, வங்கி கணக்கு புத்தகம், ஒன்றும் பேங்க் பாஸ்புக் தான். வங்கி கணக்கு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கணும்.
அப்படி ஒரு வேளை இது எதுவுமே தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்களே வந்துட்டு அந்த ஜெராக்ஸுக்கு கீழே எழுதி கொடுத்துருங்க. அக்கௌண்ட் நம்பர் இதுதான், ஐஎஃப்எஸ்சி கோடு இதுதான், எம்ஐசிஆர் கோடு இதுதான். ஏன்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து ஸ்டிஃபண்ட் வந்து 100 rupees வந்து போடுறாங்க பர் டேக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஊக்கத்தொகையாக போடுறாங்க. அது தெளிவாக இருந்தால் தான் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறும். அதனால் அதை வந்து தெளிவாக எழுதி கொடுத்துருங்க. டிசிஸ் மாற்றுச் சான்றிதழ்லாம் வேறு எதுவும் இல்லை, டிசி நீங்கள் கடைசி என்ன படிச்சிருக்கீங்களோ அதனுடைய டிசி, 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வாங்குறாங்க. டிகிரி முடிச்சிருக்கவங்களோடது டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்குறாங்க. அப்புறமேட்டு சிக்னேச்சர் நம்ம கையெழுத்தோட ஸ்கேனடு காப்பி வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேரில் போனீங்கன்னாவே சொல்லுவாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 5 கேட்டிருக்காங்க, 10 கூட எடுத்துகிட்டு போய்க்கோங்க. மீதி இருந்தால் நம்ம வந்து ரிமைனிங் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே 2 செட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் 5ங்கிறப்ப 10 ஆகிடும். இமெயில் ஐடி உங்களோட அஃபிஷியலு எப்பயுமே உங்கள் கையிலேயே இருக்கணும். ஃபோன் நம்பரு எப்போ அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணாலுமே நீ அட்டன் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க. எந்த பிளேஸில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அட்ரஸ், நேமு, அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம், கவர்மெண்ட் ஐடிஐ, தட்டாங்குட்டை, கீரம்பூர் போஸ்ட்டு. இது வந்துட்டு பரமத்தி ஹைவேல இருக்குது. மதுரை, கரூர், திருச்சி, நாமக்கல்லேருந்து போகுது இல்லையா, அந்த ஹைவேல இருக்குது. அதனால தான் பரமத்தி வழின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இதுலேயே வந்துட்டு கீழே வந்து இதுக்கு அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோல்கேட்டுக்கு அருகில்னு இருக்குது. ஸோ வந்து டோல்கேட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இதுதான். கொஞ்சம் தூரம் டோல்கேட்டில் இறங்கி நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம கரூர் பஸ்ஸோ மதுரை பஸ்ஸோ எதில் ஏறிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக டோல்கேட்னு டிக்கெட் எடுத்துகிட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பிஹைண்டு நவோதயா ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நவோதயா ஸ்கூல்னு கேட்டோம்னாவே சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலுக்கு முன்னாடியே இருக்குது இந்த கவர்மெண்ட் ஐடிஐ. ஸோ நீங்கள் அட்ரஸ்க்கு பிரச்சனையே இல்லை, யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து போய்க்கலாம், ஹைவேலேயே இருக்குது. அடுத்தது வந்து பயிற்சி நேரம் வந்து 4 hours per டேன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நடக்குது. அவங்க என்ன டைமிங் சொல்கிறாங்களோ அந்த டைமிங்க்கு நம்ம கண்டிப்பாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பர் பாருங்கள், 3 கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் 3மே இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் எதாவது டவுட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். கண்டிப்பாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி. என்ன டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே நமக்கு இன்னும் என்னென்ன இதில் வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, பயிற்சிக்கு என்னென்ன பொருள் தேவையோ, அதாவது சிஸ்டம் அங்கேயே இருக்குது. வெப் டெவலப்மெண்ட்டுக்கு படிக்கக்கூடிய மெட்டீரியல் ப்ராக்டிக்கலாகவும் சரி தியரிக்கும் சரி கொடுத்துட்றாங்க. அப்புறமேட்டு சர்டிஃபிகேட் வந்துடுது. நம்ம அங்கே படித்ததுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க நமக்கு, அங்கே போய் நம்ம படிக்கிறதுக்கு. பஸ் ஃபேருக்குமே வந்து அவங்க இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஐடிஐயில் மோஸ்ட்லி வந்துட்டு பஸ் பாஸ் மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து வருது. இதில் வந்துட்டு நிறைய கோர்சஸ் பற்றி போட்டிருக்கேன். இந்த மாதிரி இது என்னென்ன கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஏதாவது டவுட்னா நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி மொபைல் நம்பர் வந்து 3 நம்பர் இருக்குது. ஏதாவது டவுட்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். இதுலேயே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்கன்னா தகவல் மையம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனலுக்கு போகும். அதில் வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் பற்றின வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே வேணுங்களுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா யாருக்காவது தேவைப்படும். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.